This video is sponsored by EduQuest. EduQuest provides all digital marketing classes. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வேலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற பெருமுகை என்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கிற தீர்த்தகிரி மலை முருகனை பற்றி தாங்க பேச போகிறோம். உலகத்திலே 3வது உயரமான சிலை இந்த சிலைன்னு சொல்கிறாங்க. முதலாவது வந்து சேலத்தில் அமைஞ்சிருக்க முருகன் சிலை 146 அடின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மலேசியாவில் இருக்கிற முருகன் சிலை வந்து 140 அடின்னு சொல்கிறாங்க. இது வந்து நெக்ஸ்ட்டு 92 அடி உயரமான சிலை, 3வது உயரமான உலகத்திலேயேங்க 3வது உயரமான சிலை இந்த தீர்த்தகிரி மலை முருகன் சிலைன்னு சொல்கிறாங்க. பார்க்கறதுக்கு பிரமிப்பாக இருக்குது பாருங்கள். நீங்கள் எவ்வளோ அழகான உருவம், எவ்வளோ அழகான அவர் கண் திறந்துனிருந்து அவ்வளோ அழகாக இருக்காருங்க. அந்த முருகன் சிலையை காண கோடான கோடி கண்கள் தேவை. நீங்களும் வந்து பாருங்கள். இது நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்தலமாக அமைஞ்சுன்னு இருக்குது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து இதோ அங்கே நான் காட்டின்னு இருக்கேன் பாருங்கள். அந்த பழைய சின்ன முருகன் கோயில் தான் இங்கே இருந்தது. அந்த முருகன் கோயிலில் தான் வந்து எல்லாம் முருகனை பார்த்து தரிசனம் செஞ்சுட்டு போயின்னு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஜூன் 8ஆம் தேதி என்ன சொல்கிறது, வேலூர் மாவட்டத்திலே பிரமிக்க வைக்கும் அளவுக்கு மகா கும்பாபிஷேகம் செஞ்சாங்க. அவ்வளோ அருமையாக இருந்தது அந்த கும்பாபிஷேகம். அந்த கும்பாபிஷேகம் நடந்து முடிந்ததுலேருந்து இன்றைய வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ பேர் வந்து இந்த முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு பல வீடியோக்கள் நீங்களும் பார்த்துருக்கலாம். ஃபேஸ்புக்கில் வந்திருக்கு, இன்ஸ்டாகிராமில் வந்திருக்கு, அதே மாதிரி யூடியூப்பில் போட்டிருக்காங்க, எல்லாமே போட்டிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், மகா கும்பாபிஷேகம் நடந்ததில் எத்தனையோ வீடியோக்கள் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த இந்த இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த வழி மூலியமாக தான் நம்ம அந்த பழைய கோயிலேருந்து வந்து மேலே வரணும். சரியா? மேலே வந்து ஐயாவை முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பவும் பேக் சைடு ஒரு வழி இருக்குங்க. அந்த வழியை நம்ம எக்ஸிட் ஆகணும். அதே மாதிரி எல்லாருமே வரலாம் இங்கே. ஏன் சொல்கிறேன்னு எல்லாமே வரலான்ட்டு இங்கே நம்ம வந்து போகிறதுக்கு மேலே முருகர் சிலை இருக்குது இல்லை, அதுக்கு பக்கத்தில் வரைக்கும் நம்மளுக்கு வண்டியிலே வந்து போகலாங்க. நீங்கள் 2 வீலர் கார் எல்லாமே மேலே மலை மேலே வரைக்கும் வருதுங்க. பாருங்கள், நான் மலை மேலேருந்து தான் இப்போ உங்களுக்கு வீடியோவே எடுத்து காட்டின்னு இருக்கேன். அவ்வளோ கீழேருந்து இவ்வளோ மேலே வர்றதுக்கு பெரியவர்களாலெல்லாம் சாத்தியம் இல்லை. ஏன்னா பாவம் அவங்களுக்கு கை கால் வலிக்கலாம், முடியாத பட்சத்தில் இருக்கலாம். அவங்க கூட வந்து தரிசனம் ஈஸியாக பண்ணிட்டு போகலாங்க. ஏன்னா அங்கே பக்கத்தில் வந்து உங்களுக்கு நான் ரோடு கூட காட்டுறேன் இருங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த பக்கம் போவேன், அப்போ உங்களுக்கு அந்த ரோடு காட்டுறேன். நம்ம ஏறி வர ரோடு அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. அந்த பக்கம் மலையை அப்படியே செதுக்கி கட்டியிருக்காங்க. செதுக்கி அதுலேருந்து ரோடு ரெடி பண்ணி அந்த ரோடு மூலிமா நம்மளை வந்து முருகரை தரிசனம் செஞ்சுட்டு போகலாங்க. அதை காட்டுறேன் பாருங்கள். அதுங்க ஏறி வர வழிங்க. அது காரு 2 வீலர் எல்லாமே வருதுங்க. எல்லாமே மேலே முருகர் கோயில் பக்கத்தில் வரைக்கும் வருதுங்க. அங்கே வந்து தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக போகலாங்க. எந்த ஒரு கஷ்டமே இல்லாமல் தரிசனம் பண்ணலாம். ஸோ இந்த கோயிலுக்கு எல்லாமே வாங்க, எல்லாமே வந்து முருகனுடைய ஆசி பெற்று எல்லாமே நலமுடன் வாழுங்க. ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு திருத்தலங்க இது. எல்லாமே கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு தடையாச்சும் இந்த திருத்தலத்தை பார்க்கணும். ஏன்னா நம்மளால் மலேசியாலாம் போய் பார்க்க முடியாதுங்க. அதனால் இங்கே வந்து பார்த்துட்டு போங்க எல்லாருமே. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட், ஒரு ஷேர், ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிங்க. நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம் இந்த வீடியோவில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.